ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1-6 முடிய இறை வார்த்தைகள். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 14ஆம் ஆண்டில் போஞ்சி பிலாத்து யூதேயாவின் ஆளுநனாக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிகள், அவன் சகோதரனாகிய பிலிப்பு, இந்திரேயா, திரக்கோணித்து பகுதிகளுக்கு, மேலும் லிசானியா, அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநீல மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் ஏசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவை நேர்படுத்தப்படட்டும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படட்டும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது இன்று உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசு தருகின்ற உயிருள்ள வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாரும் ஒரு தருணத்தில் கடவுளை விட்டு நம்ம விலகி போனது போல ஒரு உணர்வு நமக்கு இருந்திருக்கும். அந்த உணர்வு சில நேரங்களில் சில தோல்விகளால் வந்திருக்கலாம், சில நோய் நொடிகளில் நம்ம மாட்டி சிக்கி கொண்டிருக்கும் பொழுது வந்திருக்கலாம், சில பாவ பழக்கங்கள் விழுந்த பொழுது வந்திருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட சில வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளில் நம்ம இதை உணர்ந்திருக்கலாம். கடவுளை விட்டு விலகி இருப்பது போல, கடவுள் நம்மை விட்டு விலகி இருப்பது போல. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நேரங்கள்லாம் மனிதனை ஆட்டி படைப்பது தனிமை. யாரும் எனக்கு இல்லை, யாரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் தனிமையாக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம வாழ்வோம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு இஸ்ராயல் மக்களுடைய ஒரு நிலையை, இதே போன்ற நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எருசலேமிலிருந்து இஸ்ராயல் மக்கள், குறிப்பாக அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாபிலோனியக்கு கடத்தி செல்லப்படுகிறார்கள். நாடு கடத்தப்பட்டவர்களாக அங்கே தனிமையில் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அப்பொழுதுதான் தனிமையாக்கப்பட்டு கடவுளை விட்டு, எருசலேமை விட்டு தொலைவில் இருக்கிறோம் என்று உணரும் பொழுதுதான் அங்கே இறைவாக்கினர் பாருக் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? கடவுள் உங்களை மீண்டுமாக அழைத்துச் செல்வார். எங்கு? எருசலேமுக்கு அழைத்துச் செல்வார். அவர் உங்களை மீண்டுமாக ஒரு இனமாக மாற்றுவார். நீங்கள் மீண்டும் ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். அதற்கு சில வார்த்தைகள் எடுத்து சொல்கிறார். நீங்கள் நடந்து வரும்பொழுது கடவுள் பாலை நிலங்களிலெல்லாம் சோலைவனமாக மாற்றுவார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார், குன்றுகள் எல்லாம் சமதளப்படுத்துவார் என்று அவர் கூறுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் பாருக் வழியாக இறைவன் இஸ்ராயல் மக்கள் கொடுத்த வார்த்தை. இன்றைய நற்செய்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் இன்னொரு செய்தியை கொடுக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அப்படியே ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்ன், ஒரு மாற்றத்துக்கு வருகிறது. என்ன மாற்றம்? அதாவது திருமுழுக்கு யோவான் வழியாக சொல்கிறார், கடவுள் உங்களை தேடி வருகிறார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் உங்களை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வருவார். ஆனால் இங்கு கடவுள் உங்கள் இல்லத்துக்கு வருகிறார், உங்களை தேடி வருகிறார். மீட்பர் உங்களை நோக்கி வருகிறார். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படியே ஒரு வித்தியாசமான கருத்து. கடவுள் மனிதனை தேடி வரும் ஒரு மாற்றத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு நம்ம லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் சக்கேயுவினுடைய அனுபவத்தை பாருங்களேன். சக்கேயு ஒரு மரத்தின் மீது தான் இருக்கிறார். யார் அங்கு வருகிறார்? இயேசு தான் அங்கு வருகிறார். இயேசு வந்து நின்று அவரை சந்தித்து அவரை அழைத்து அவருடைய இல்லத்துக்கு இவர் செல்கிறார். இதுதான் மீட்பருடைய செயல், அன்புக்குரியவர்களே. அவர் நாம் தனிமையில் இருக்கும் போது, நாம் தொலைந்து போகும் பொழுது, நாம் விலகி போகும் பொழுது அவர் வருகிறார். லூக்கா நற்செய்தி மீண்டும் 15ஆம் அதிகாரத்தில் நாம் தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை பற்றி பார்க்கிறோம். அங்கு ஆயன் தொலைந்து போன ஆடை தேடி செல்கிறார். ஆடுக்காக காத்தில்லை. அப்பொழுது இன்று நற்செய்தி நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கடவுள் உங்களை தேடி வருகிறார்.
அதனால தான் ஏசாயா புத்தகத்திலையும் சரி, மத்தேயு நற்செய்தியில் அதை மேல் குறிப்பு காட்டும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டனர். இருளில் வாழ்ந்த மக்களை நோக்கி ஒளி வந்தது. மக்கள் ஒளியை தேடி செல்வதை விட ஒளி மக்களை தேடி வந்தது. இது அருமையான ஒரு மாற்றம் நற்செய்தியில். அதை தான் மீட்பர் செய்தார். இப்போ அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், மீட்பர் வரும்பொழுது, மீட்பர் உங்களை தேடி வரும்பொழுது, மீட்பர் உங்கள் இல்லத்திற்கு வரும்பொழுது, உங்கள் சூழ்நிலைக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவான் என்று நற்செய்தி சொல்கிறார். முதலிலே, பள்ளங்கள் எல்லாம் சமதளமாக்கப்படட்டும், ஏனென்றால் மீட்பர் வருகிறார், உங்களை தேடி வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மீட்பர் வர வேண்டும் என்றால் பள்ளங்கள் என்று குறிப்பிடும் பொழுது எதெல்லாம் பள்ளங்கள்? என்னை பொறுத்தமட்டில் அன்புக்குரியவர்களே, இன்று உலகத்தில் நம்ம பள்ளம் என்று சொல்வது நம்முடைய உள்ளத்தில் உள்ள காயங்களாக இருக்கலாம். பள்ளங்கள், மன்னிக்க முடியாம காயங்களோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பள்ளங்கள், இதயத்தில் உள்ள பள்ளங்கள், அத்தனை பள்ளங்கள். இன்றைக்கி நம்ம எந்த குடும்பத்தில் போனாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகளில் இந்த பள்ளங்கள் உண்டு. ஒருவரை மன்னிப்பதில்லை, ஒருவரை ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் இரட்சக சேவை குருக்கள் தியானங்களுக்கு போவது வழக்கம். தியானங்களுக்கு போகும் பொழுது பக்கத்து வீடுகளாக இருக்கும். சகோதரன் இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் சகோதரர்கள் தான். ஆனால் இருவருக்கிடையே ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த வீட்டிலேருந்து யாரும் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு வீட்டுக்கு போகாத பொழுது கடவுள் எப்படி உங்கள் 2 பேர் வீட்டுக்கும் வர நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? கடவுள் எங்கு மன்னிப்பில்லையோ அங்கு நுழையவே மாட்டார். அப்போது மனமாற்றம், மன்னிப்பு என்பது ரொம்ப முக்கியம். நாம் அந்த பள்ளங்களை நிரப்ப வேண்டும். அன்பினால் நிரப்ப வேண்டும், மன்னிப்பினால் நிரப்ப வேண்டும், இரக்கத்தினால் நிரப்ப வேண்டும். இல்லை என்றால் அந்த பள்ளங்கள் மீட்பர் வருவதற்கு தடையாக இருக்கும். அது முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது. பள்ளங்களை நிரப்புங்கள். இந்த திருவருகை காலத்தில் உங்கள் பள்ளங்களை நிரப்புங்கள். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், மேடுகள் எல்லாம் சமதளமாக்கப்படட்டும். இப்போ மேடுகள் என்று குறிப்பிடுவது எதுவாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நான் மேடுகளாக பார்ப்பது என்னவென்றால், மக்களிடையும் சரி, குருக்களிடையும் சரி, துறவரத்தரிடையும் தான் என்ற அகங்காரம். அது ஒரு பெரிய மேடு, ஒரு மலை. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மலையை கட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் வரும்பொழுது நம்ம அந்த மலையில் நிற்கக்கூடாது. நாம் அந்த மலையை ஒன்றுமில்லாமல் சமதளமாக்கப்படணும். நாங்கள் தியானங்களுக்கு செல்லும் பொழுது சில நேரங்களில் எங்களை அழைத்து செல்வர்கள் நீங்கள் பார்க்கணும். என் கூட பேசிக்கிட்டே வருவாங்க வண்டியில். என்ன பேசுவாங்க? நான் அதை செய்தேன் ஃபாதர், நான் இந்த பங்கில் நான் தான் ஃபாதர், நான் தான் ஃபாதர். அந்த நான் என்பது தான் மலை. என்னைக்கு ஒரு மனிதன் அந்த நான் என்பதை விட்டு வெளியில் வரானோ அன்று மீட்பரை அவன் பெற்றுக்கொள்வான். மீட்பர் அவனுள் வருவார். என்ன பொறுத்த மட்டில் நான் என்று சொல்ல அதிகாரம் கொண்டவர் ஒரே ஒருவர் தான், அது கடவுள் மட்டும்தான். இருக்கின்றவர் நானே. நம்ம யாரும் நான் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஏனென்றால் அவருடைய அருளும் அவருடைய இரக்கம் இல்லை என்றால் நாம் ஒரு நாள் கூட நிற்க முடியாது. நான் இல்லங்களை சந்திப்பது வழக்கம் இந்த தியான நேரங்களில். அப்போ ஒரு இல்லத்துக்கு சென்றிருக்கிறேன். அப்பொழுது ஒருவர் படுத்த படுக்கையாக இருந்தார். அவர் ஒரு ஆர்மி மேஜராக இருந்தவர். இப்படியாக அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாதர் நல்லா தான் இருந்துட்டு இருந்தார், திடீர்னு ஒரு 30 செகண்டு ஆக்சிஜன் அவருடைய மூளைக்கு செல்லவில்லை. 30 செகண்ட் செல்லவில்லை. இன்று அவர் காய்கறி போல படுத்து கிடக்கிறார். நான் அதை பார்த்து முடித்து வெளில வரும்பொழுது நான் நினைத்தேன், 30 செகண்ட் என் மூளைக்கு ஆக்சிஜன் போல என்றால் இந்த நான் என்ற நான் ஒன்றுமே இல்லை, படுத்து தான் கிடக்கணும். எல்லாம் மற்றவர்கள் தான் செய்ய வேண்டும். அப்படி நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நமக்குன்னு ஒரு அரியணையை அமைச்சு கொண்டு, நமக்குன்னு ஒரு கிரீடத்தை போட்டுக்கொண்டு நான் என்ற அந்த நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தி இதுவே. உங்களுடைய மலைகளை எல்லாம் சமமாக்குங்கள். நான் ஒன்றுமில்லை, ஆண்டவர் முன்பு நான் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு நாம் வருவோம், சமதளமாக்குவோம். இது இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே. மூன்றாவதாக, கோணலானவை எல்லாம் நேராகட்டும். ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கடவுளுடைய வழியை விட்டுட்டு வேறு கோணலான வழிகளில் நாம் சென்று விடுவோம். நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது சில கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம். உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்திற்கும் பணத்தினுடைய எல்லா பெருமைக்கும் நம்ம போய் பதவி எல்லா காரியங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டு உலகத்து காரியங்களுக்கும் உலகத்தின் பொருட்கள் பதவிகள் பெருமைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கோணலான வழியில் நாம் போய் கொண்டிருக்கலாம். திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் அழைக்கிறார், நேராக்குங்கள், உங்கள் பகுதியை நேராக்குங்கள். அந்த நேரான பாதையில் ஆண்டவர் நடந்து நம் வாழ்க்கைக்குள் வருவார். அப்போ அந்த பாதைகளை சீராக்க வேண்டியது நம்முடைய கடமை.
நான் ஒரு பங்கிலே தியானம் கொடுத்திருக்கும் பொழுது காலை நேரத்தில் நாங்கள் மக்களை இந்த ஆற்றுப்படுத்துதல், பிளஸ் பண்ணுறதல், ஆசீர்வாதம் கொடுக்கறது இதெல்லாம் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு குடும்பம் நின்றுட்டு இருந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்போ அந்த குடும்பம் எல்லாம் முடிந்த உடனே, ஃபாதர், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, சென்ற ஆண்டு நீங்கள் எங்கள் பங்குக்கு வந்திருக்கும் பொழுது நற்கருணை ஆசிரியர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் கணவர் கை வைத்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். அன்றையிலிருந்து அவர் குடியிலிருந்து விடுதலை பெற்றார். இது 1 வருட காலம் அவர் குடியிலிருந்து விடுதலை பெற்று, ஆகவே நாங்கள் இந்த 1 வருட காலத்தை கொண்டாடுவதற்காக வந்தோம் உங்களோடு சேர்ந்து. நீங்கள் இங்கெல்லாம் தியானம் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டோம், ஆகவே இங்கே வந்தோம். எங்களோடு உணவு இருந்தீங்களா, ஒரு லஞ்ச் சாப்பிட்றீங்களான்னு எங்களை கூப்பிட்டாங்க. உண்மையை ரொம்ப மகிழ்ந்தோம் அன்புக்குரியவர்களே. அவருடைய பாதை மாறியது. ஆண்டவருக்காக அவர் அனைத்தையும் தூக்கி எறிந்தார், அந்த கெட்ட பழக்கத்தை தூக்கி எறிந்தார். இன்று அந்த குடும்பம் நேரான பாதையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொண்டோம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்தியுங்கள். எது உங்கள் வாழ்க்கையில் கோணலாக போய் கொண்டிருக்கிறது, அதை நேராக்குங்கள். ஆண்டவர் வருகிறார். இந்த திருவருகை காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு இதோ நம்மை தேடி வருகிறார், நம்மோடு வாழ வருகிறார், நம் வாழ்வை மாற்ற வருகிறார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக உங்கள் பள்ளங்களை நிரப்புங்கள், உங்களுடைய மேடுகளை சமதளமாக்குங்கள், கோணலானவையெல்லாம் நேராக்குங்கள். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.